An ancient Sufi parable. 4 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அமைதியாக பேசாமல் மௌன விரதம் இருக்க முடிவு செய்தார்கள். அதற்காக ஒரு குகையை தேர்வு செய்து அங்கு சென்றார்கள். 3 மாதம் அந்த குகைக்குள் அமைதியாக மௌன விரதம் இருந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த அமைதியாக இருப்பதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருந்தார்கள். அதனால் அவர்களுடைய ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. அமைதியாக சைலண்டா இருப்பதின் மூலம் ஏதோ ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் 4 பேரும் தீவிரமாக இருந்தார்கள். சைலன்ஸை பற்றிய அவர்களின் புரிதல் அவர்களை இந்த குகைக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. மாறாக இட் வாஸ் greed, it was a desire, ambition. எனவே குகைக்கு வந்து சேர்ந்த ஒரு சில நிமிடங்களிலே அவர்களது திட்டம் அம்பலமானது. குகைக்கு வந்து சேர்ந்த ஒரு சில வினாடிகளிலேயே முதல் நபர், நான் விளக்கை அணைத்தேனா இல்லையா தெரியவில்லையே, வீட்டில் இப்போது ஒருவரும் இல்லை, வீணாக எரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். 2வது நபர், முட்டாள், நீ பேசிவிட்டாய், நாம் அமைதியாக பேசாமல் இருப்பது என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்று பதில் சொன்னார். 3வது நபர் பலமாக சிரித்துவிட்டு, நீ அவனை விட பெரிய முட்டாள், அவன் பேசியது இருக்கட்டும், உனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். 4வது நபர், தேங்க் காட், நான் மட்டும்தான் நல்ல வேளை பேசவில்லை என்றார். ஒரு முட்டாள் மனிதன் அமைதியாக இருக்கலாம். அந்த மனிதனின் அமைதி பல பேரை ஏமாற்றலாம். அவர்கள் எல்லோரும் இந்த மனிதன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த மனிதன் அமைதியாக சைலண்டாக இருக்கிறேன் என்ற போர்வையில் அவனுடைய முட்டாள்தனத்தையும் அறிவீனத்தையும் அன்கான்சியஸ்னஸையும் மறைக்கிறான். அமைதியாக இருப்பது எதையும் மாற்றாது. யூ ரிமைன் த சேம். மிகப்பெரிய மாற்றம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவேர்னஸ் மூலமாக வரும். அந்த அமைதி முயற்சியினால் வருவதில்லை, அதுவாக வருவது.